வணக்கம். இன்றைய இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நாம ஒவ்வொரு தடவையும் செய்யற மாதிரி உங்ககிட்ட இருந்து கிடைச்ச தகவல்களை வச்சு ஒரு குறிப்பிட்ட விஷயத்த ஆழமா பார்க்க போறோம். ஆமா. இன்னைக்கு ஈவே ராமசாமி, அதாவது பெரியார், அப்புறம் திராவிடர் கழகத் தலைவர் வீரமணி, இவங்க மும்பை வாழ் தமிழர்களோட நிலைமை பத்தி சொன்ன கருத்துக்களையும் அது மேல ஒரு விமர்சன பார்வையையும் தான் பார்க்க போறோம். சரி. இதுக்கு நம்மளோட முக்கிய ஆதாரம் ஈவேரா வீரமணி பம்பாய் தமிழர் வாழ்வு பற்றிய விவாதம் அப்படிங்கிற தலைப்புல ஒரு கட்டுரை. இது 1950கள்ல பெரியார் பேசினதையும் சமீபத்துல வீரமணி அதை ஞாபகப்படுத்தினதையும் வச்சு சில மாற்று பார்வைகளையும் கேள்விகளையும் சொல்லுது. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமே. ஆமா. இந்த அலசலோட நோக்கம் என்னன்னா, அவங்க சொன்ன கருத்து என்ன, அதுக்கு என்ன ஆதாரம், அந்த மூலக்கட்டுரை இதை எப்படி பாக்குது, குறிப்பா பம்பை தமிழர்கள் ஏன் முன்னேறலங்கிறதுக்கு வெளியிலிருந்து வந்தவங்க மட்டும்தான் காரணமா, இல்ல அவங்களுக்குள்ளேயே இருந்த சில பிரச்சனைகளும் காரணமா? சரி சரி. உள்முரண்பாடுகளை பத்தியும் பேசுதா? ஆமா. முக்கியமா அந்த கட்டுரை தாராவியில நடந்த சில சமூக மோதல்கள், அதாவது தமிழர்களுக்குள்ளேயே நடந்த மோதல்கள் பத்தி எப்படி சொல்லுதுன்னு பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். ஓகே. முதல்ல வீரமணி அவர்கள் 13/5/2020 விடுதலை பத்திரிகையில குறிப்பிட்ட ஒரு விஷயத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். அவர் 70 வருஷத்துக்கு முன்னாடி. 70 வருஷத்துக்கு முன்னாடியா? ஆமா. 12/2/1950 அன்னைக்கு பாம்பாயில நடந்த திராவிடர் கழக மாநாட்டுல பெரியார் பேசினதை நினைவு கூர்ந்திருக்கார். ஓஹோ. அங்கே கூடியிருந்த தமிழர்களை பார்த்து பெரியார் என்ன சொன்னாராம்னா, ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி நான் பாம்பாய் வந்தப்போ நீங்க எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி தான் இப்போவும் இருக்கீங்க. மத்த இடங்கள்லாம் வாழ்க்கை தரம் 3-4 மடங்கு பெருகி இருக்கு, ஆனா உங்களோடது அப்படியே இருக்கு, அதே வசதி குறைவுகளோட தான் இருக்கீங்க அப்படின்னு சொன்னதை வீரமணி கோட் பண்றார். சரி, இதுக்கு மேலே என்னது சொன்னாரா? அது மட்டுமல்ல, ஒரு ஒப்பீடும் செஞ்சிருக்காரு. வீரமணி சொல்றபடி, நீங்க சென்னை மாகாணத்துல பொழப்புக்கு வழி இல்லாம இங்க இப்படி கஷ்டப்படுறீங்க, ஆனா உங்க மாநிலத்துக்கு வர்ற குஜராத்தி மார்வாரி பனியாக்கள் அவங்க உங்களை விட 10-20 மடங்கு ஜாஸ்தியா சம்பாதிச்சு ஒரு மாதிரி கொள்ளையடிச்சுன்னு கூட சொல்லலாம், குபேரர்களாகி கோடீஸ்வரர்களாகி பெரிய பங்களாக்கள்ல வாழ்றாங்களே அப்படின்னு பெரியார் பேசினதா வீரமணி சொல்றார். இதுதான் அவரோட கருத்தோட சாரம். ஓகே. இது 70 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது. ஆமா. ஆனா இது இன்னைக்கும் தொடருதுன்னு வீரமணி நினைக்கிற மாதிரி தெரியுது. சமீபத்துல கூட ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸ்ல இன்னைக்கும் பம்பாய் தமிழர்கள் 10க்கு 10 அடி வீட்டுக்குள்ள 5 பேர் முடங்கி கிடக்கிற அவலம் நீடிக்குதேன்னு வருத்தப்பட்டதா அந்த மூலக்கட்டுரை சொல்லுது. சரி, அப்போ அந்த பழைய கருத்தோட தொடர்ச்சியா இத பாக்குறாங்க. ஆமா. ஆனா நாம பாக்குற இந்த மூலக்கட்டுரை இருக்கு இல்லையா, அது இந்த ஒரு பக்க பார்வையை தாண்டி சில கேள்விகளை எழுப்புது. என்ன மாதிரி கேள்விகள்? பெரியார் ஏன் வட இந்தியர்களை மட்டும் குறிப்பா சொன்னார், குஜராத்தி மார்வாரிகளை மட்டும், அது முழுமையான பார்வையா அப்படின்னு கேக்குது. தமிழ்நாட்டுக்கு ஆந்திராவிலன்னு புலம்பெயர்ந்து நல்லா முன்னேறினவங்க இருக்காங்களே தெலுங்கு சமூகத்தினர், அவங்கள பத்தி ஏன் பெரியார் இதே மாதிரி பேசலேன்னு கட்டுரை கேக்குது. ஓ, இது ஒரு முக்கியமான கேள்விதான். இங்கதான் கட்டுரை இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் பெரியாரோட சொந்த பின்னணியை உள்ள கொண்டு வருது. எப்படி? பெரியாரோட முன்னோர்கள் எங்க இருந்து வந்தாங்க, அவங்க என்ன பலாயிரம் வருஷமா தமிழ்நாட்டிலே இருந்தவங்களா இல்லன்னு சொல்லுது கட்டுரை. சரி. மூலக்கட்டுரை சொல்றபடி பெரியாரோட மூதாதையர்கள் ஆந்திராவுல இப்ப இருக்கிற கர்னூல் பகுதியிலிருந்தே பஞ்சம் பிழைக்க தமிழ்நாட்டுக்கு வந்தவங்க. அப்படியா? ஆமா. பெரியாரோட தாத்தா தம்ம நாயக்கர் தான் முதல் தலைமுறை. அவரோட பையன் பெரியாரோட அப்பா வெங்கட நாயக்கர் 2ஆம் தலைமுறை. அவருதான் ஈரோட்ல வியாபாரம் செஞ்சு பெரிய பணக்காரர் ஆனார்னு கட்டுரை சொல்லுது. பெரியார் 3ஆம் தலைமுறை. சரி, இத சொல்லிட்டு கட்டுரை என்ன சொல்ல வருது? ஒரு முக்கியமான கேள்வி கேக்குது. 1876-78ல தமிழ்நாட்டுல பெரிய தாது பஞ்சம் வந்துச்சு இல்லையா? ஆமா, லட்சக்கணக்கான பேர் இறந்தாங்கன்னு படிச்சிருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல பஞ்சம் பிழைக்க வந்த ஒரு குடும்பம் வெறும் 2-3 தலைமுறைக்குள்ள எப்படி ஈரோட்லயே பெரிய கோடீஸ்வரர்கள்ல ஒருத்தர் ஆக முடிஞ்சது? வெங்கட நாயக்கர் எப்படி அவ்வளவு பெரிய பணக்காரர் ஆனார்? உழைப்பால வந்திருக்கலாம் இல்லையா? அது கட்டுரை கேக்குது. இது அவங்களோட கடின உழைப்பால வந்ததுன்னா அதே அளவுகோல் ஏன் குஜராத்திகளுக்கும் மார்வாரிகளுக்கும் பொருந்தாது? அவங்களும் உழைச்சிருப்பாங்க தானே? ஆமா, அதுவும் சரிதான். அப்படி இருக்கும்போது அவங்கள மட்டும் கொள்ளையடித்து குபேரர்களாக ஆனாங்கன்னு பெரியார் சொன்னதா சொல்றது எப்படி சரின்னு கட்டுரை கேக்குது. புரியுது. ஒருவேளை அவங்க கொள்ளையடிச்சுதான் முன்னேறினாங்கன்னு வச்சுக்கிட்டாலும். ஆமா, அதே லாஜிக் படி பெரியாரோட ஆதரவை பெற்றவங்க கட்டுரை அவங்கள பெரும்பாலும் தெலுங்கு பின்னணியில இருந்தவங்கன்னு சொல்லுது. அவங்கள பலர் எப்படி பெரிய நிலச்சுமாந்தர்கள் ஆனாங்க, ஜமீன்தார்கள் ஆனாங்க? கீழ்வெண்மணி கோபாலகிருஷ்ண நாயுடு மாதிரி, இல்ல கட்டபொம்மன் மாதிரி பாளையக்காரர்கள். கரெக்ட். அவங்கெல்லாம் எப்படி உருவானாங்க? அவங்களும் மத்தவங்கள சுரண்டி கொள்ளையடிச்சுதான் அப்படி ஆனாங்களா? அவங்களுக்கு ஆதரவா பேசுற பெரியார் வட இந்தியர்களை மட்டும் சுரண்டல்வாதின்னு சொல்றது என்ன நியாயம்?
இப்படின்னு ஒரு கொஞ்சம் காட்டமான ஒப்பீட்டியே கட்டுரை வைக்குது. இதான் அந்த கட்டுரையோட வாதம். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆமா, இது அந்த கட்டுரையோட பார்வை. சரி, அப்போ பெரியார் எப்படி பேசியிருக்கணும்னு கட்டுரை சொல்லுது? ஆமா, அது ஒரு மாற்று வழியே சொல்லுது. பெரியார் பாம்பே தமிழர்கிட்ட இப்படி பேசியிருக்கலான்னு. எப்படி? சகோதரர்களே, தமிழ்நாட்டுக்கு பொழைக்க வந்த குஜராத்தி மார்வாரிங்க எப்படி அவங்க உழைப்பால திறமையால முன்னேறினாங்களோ அதே மாதிரி நீங்களும் அந்த பாம்பேல முன்னேறணும். ஊக்கப்படுத்துற மாதிரி. ஆமா, கஷ்டப்பட்டு உழைங்க, புது தொழில் கத்துக்கோங்க. பர்மா, மலேசியா, சிங்கப்பூர், தென்னாப்பிரிக்கா போன தமிழர்கள் அங்க வேர்வை சிந்தி எப்படி உயர்ந்தாங்களோ அப்படி நீங்களும் உயரணும். நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் மாதிரி. அதேதான். நாட்டுக்கோட்டை செட்டியார்களை பாருங்க, தெலுங்கர்களான எங்களையே பாருங்க அப்படின்னு பெரியார் சொல்லியிருக்கலான்னு கட்டுரை சொல்லுது. ஓ, ஆந்திராவிலிருந்து எங்க முன்னோர்கள் பொழைக்க வந்தாங்க. ஆனா 1-2 தலைமுறையிலேயே நாங்க ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலத்துக்கு சொந்தக்காரன் ஆனோம், ஜமீன்தார் ஆனோம், மில்லு, ஃபேக்டரி, காலேஜ்னு கட்டி சமுதாயத்துல உயர்ந்தோம், எம்எல்ஏ, எம்பி ஆனோம். அது மாதிரி நீங்களும் முன்னேறணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருங்க, ஒற்றுமையா இருங்க அப்படின்னு ஊக்கப்படுத்தியிருக்க வேண்டாமா? ஆமா, அப்படி சொல்லியிருந்தா அது ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சா இருந்திருக்கும். ஆனா கட்டுரை என்ன சொல்லுதுன்னா, பெரியார் அப்படி பேசாம ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை வட இந்தியர்களை மட்டும் குறிவச்சு அவங்க மேல வெறுப்ப தூண்டுற மாதிரி அவங்க உங்களை சுரண்டுகிறார்கள், கொள்ளையடிக்கிறார்கள் அப்படின்னு பேசியது தமிழர்களோட முன்னேற்றத்துக்கு பதிலா அவங்கள ஒரு தாழ்வு மனப்பான்மைக்கும் மத்தவங்க மேல கோபத்துக்கும் தள்ளியிருக்கலான்னு கட்டுரை வாதாடுது. இது யோசிக்க வேண்டிய விஷயம்தான். ஒரு தலைவரோட பேச்சு எப்படி இருக்கணும்? ஒரு பிரச்சனைய ஆழமா பார்த்து தீர்வு சொல்ற மாதிரி இருக்கணுமா, இல்லனா சுலபமா ஒரு எதிரிய காட்டி பழிய போடுற மாதிரி இருக்கணுமா? இது அந்த கட்டுரை கேட்கிற ஒரு முக்கியமான கேள்வி. ஆமா, இந்த கருத்து, அதாவது வட இந்தியர்கள் சுரண்டுகிறார்கள்ங்கிற கருத்து பம்பாயோட நிக்கலை போல தமிழ்நாட்டிலையும் இது எதிரொலிச்சிருக்கு. அப்படியா? எப்போ? அக்டோபர் 1950 வாக்குல பெரியார் தமிழ்நாட்டுல வடநாட்டுச் சுரண்டல் தடுப்பு போர் அப்படின்னு ஒரு போராட்டத்தை அறிவிச்சதா கட்டுரை சொல்லுது. ஓஹோ, குறிப்பா மார்வாடி கடைங்க முன்னாடி மறியல் பண்ணணும்னு கூப்பிட்டு இருக்கார். அப்போதான் இதுக்கு தமிழ்நாட்டிலே ஒரு பெரிய எதிர்ப்பு கிளம்பியிருக்கு. யாரிடமிருந்து? சிலம்புச் செல்வர் மாப்போ சிவஞானம், மாப்போசி கிட்ட இருந்துதான். ஓ, மாப்போசி எதிர்த்தாரா? ஆமா, மகாராஷ்டிரால சிவசேனா தமிழர்களுக்கு எதிரா செஞ்ச மாதிரி இங்க மார்வாரிகளுக்கு எதிரா ஆயிடக்கூடாதுன்னு அவர் நினைச்சிருக்கார் போல. கட்டுரை சொல்றபடி மாப்போசி என்ன சொன்னாராம்னா, மார்வாரிகளை எதிர்க்கும் திராவிடர்களே, அதாவது பெரியாரையும் அவரோட ஆதரவாளர்களையும் கட்டுரை அவங்கள தெலுங்கர்கள்னு சொல்லுது, நாம் எதிர்க்க வேண்டும் அப்படின்னு ஓப்பனாவே சொல்லியிருக்காரு. ஓ, அப்படியா? இது பெரிய சண்டைக்கு போயிருக்குமே. போயிருக்கு. மாப்போசி அதோட நிக்கல. 19/11/1950 அன்னைக்கு சென்னையில ஒரு பெரிய பொதுக்கூட்டம் போட்டிருக்காரு. தனியாவா? இல்ல, பெருந்தலைவர் காமராஜரையும் கூட்டிட்டு வந்து பேச வச்சிருக்கார். அந்த கூட்டத்துல மாப்போசி ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசுனதா கட்டுரை சொல்லுது. என்ன பேசினார்? மார்வாரி கடை முன்னாடி மறியல் செஞ்சு அவங்க வியாபாரத்தை கெடுக்கிறது என்ன நியாயம்? இது தமிழ்நாட்டோட அமைதிக்கு நல்லதில்ல. இனியும் இது தொடர்ந்தா நாங்க, அதாவது தமிழரசு கழகத்தை ஆளுங்க திராவிடர் வியாபாரிகள், கட்டுரை அவங்கள தெலுங்கு வியாபாரிகள்னு சொல்லுது, கடை முன்னாடி மறியல் செய்வோம் அப்படின்னு எச்சரிச்சுதான் கட்டுரை சொல்லுது. அடேங்கப்பா, இது பெரியாருக்கு ஒரு மாதிரி தர்ம சங்கடமா இருக்குமே. கண்டிப்பா. கட்டுரை என்ன சொல்லுதுன்னா, இந்த எதிர்ப்பால குறிப்பா தங்களோட சமூகத்து தெலுங்கு வியாபாரிகளோட தொழிலுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு பயந்து பெரியார் அந்த வடநாட்டு சுரண்டல் தடுப்பு போர் போராட்டத்தை கைவிட்டாராம். ஓ, அப்படியா முடிஞ்சுதா? ஆமா, இந்த சம்பவத்தை விளக்குற கட்டுரை பெரியார வெறும் தமிழர்களுக்காக மட்டுமே உழைச்சவர்னு சொல்றதுல இருக்கிற சிக்கல்களை சுட்டிக்காட்டுது. ஒருத்தர் வளர்றத பார்த்து பொறாமப்படுறது ஒரு வகை, அவரை மாதிரி நாமளும் உழைச்சு முன்னேறணும்னு நினைக்கிறது வேற வகை. பெரியாரோட அப்ரோச் முதல் வகையா இருந்திருக்குமோன்னு கட்டுரை ஒரு கேள்வி எழுப்புது. இதுவும் அந்த கட்டுரையோட ஒரு பார்வைதான். சரி, இது பெரியாரோட நிலைப்பாடு, அது மேல வந்த விமர்சனம், தமிழ்நாட்டுல நடந்த எதிர்ப்பு பத்தி. ஆனா பாம்பே தமிழர்கள் முன்னேறாம போனதுக்கு பெரியாரோ வீரமணியோ சொல்ற மாதிரி வெளிக்காரணங்கள் மட்டும்தான் காரணமா, இல்ல வேற ஏதாவது முக்கியமான காரணம் இருக்கா? இங்கதான் கட்டுரை ரொம்ப முக்கியமான ஆனா அதிகம் பேசப்படாத ஒரு பக்கத்தை திறக்குது. என்னது? பாம்பே தாராவில தமிழர்களுக்கு உள்ளேயே இருந்த ஆழமான சாதி பிரிவினைகளும் அதனால நடந்த பெரிய மோதல்களும். அடக்கடவுளே, தமிழர்களுக்குள்ளேயேவா? ஆமா, இதுக்காக அந்த மூலக்கட்டுரை விகடன்.comல 17/10/2024, இந்த தேதி சரியான்னு பார்க்கணும், வெளியான தாராவின் கதை
சமுதாயங்களாக மோதிக்கொண்ட தமிழர்கள் ஒதுங்கி நின்ற வரதாபாய்னு ஒரு கட்டுரைய மேற்கோள் காட்டுது. ம். இங்க கட்டுரை ஒரு முக்கியமான கேள்வி கேக்குது. பம்பாய்க்கு போன பெரியாரோ வீரமணியோ இல்ல வேற திராவிட இயக்க தலைவர்களோ அங்க இருந்த தமிழர்கிட்ட நீங்க இங்கயாவது சாதி பார்க்காம ஒற்றுமையா வாழுங்கன்னு சொன்னாங்களா? அப்படி ஒரு முயற்சி எடுத்தாங்களா? அப்படி எதுவும் நடந்ததா தெரியலையா? இந்த கட்டுரையில அப்படி எதுவும் சொல்லல. அதுக்கு பதிலா அந்த விகடன் கட்டுரைய வச்சு 1970கள்ல தாராவியில தமிழ்நாட்டோட தென் மாவட்டங்கள்ல இருந்து போன 3 முக்கியமான சாதி பிரிவினர் நிறைய இருந்ததா சொல்லுது. சரி. அவங்களுக்குள்ள ஆரம்பத்துல சின்ன சின்ன சண்டை, கள்ளச்சாராயம் காய்ச்சறது, விக்கிறது, குடிக்கிறது இதுலெல்லாம் இருந்த போட்டி. அது போக போக பெரிய சாதி சண்டையா மாறிடுச்சு. குறிப்பா 1976ல ம். தாவியோட ஏரியாவான 90 அடி ரோட்டை யார் கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுங்கிறதுல 2 பெரிய சமுதாயத்துக்கு நடுவுல பயங்கரமான வன்முறை வெடிச்சிருக்கு. வன்முறைன்னா எந்த அளவுக்கு? நிலைமை ரொம்ப மோசமா போயிருக்கு. அந்த விகடன் கட்டுரை சொல்றபடி கையில அரிவாள் கத்தியோட தெருவுல அலைஞ்சி எதிராளி ஆளுங்களை தேடி தேடி வெட்டியிருக்காங்க. ஐயையோ. ஒரு பக்கம் அப்ப காங்கிரஸ் கவுன்சிலரா இருந்த எஸ்.கே. ராமசாமின்னு ஒருத்தர் அவரோட சமுதாயத்துக்கு சப்போர்ட்டா இருந்திருக்கார். இன்னொரு பக்கம் வில்ஃப்ரெட், ஞானம், பொன்னையான்னு சிலர் அவங்க சமுதாயத்து ஆளுங்களை திரட்டி சண்டை போட்டிருக்காங்க. தமிழ்நாட்டுல இருந்து கூட ஆள் கொண்டு வந்தாங்களா? ஆமா, சண்டைக்காக தமிழ்நாட்டுல இருந்து கூட ஆட்களை கூட்டிட்டு வந்ததா தக்ஷணாமூர்த்தின்னு ஒருத்தர் அந்த விகடன் கட்டுரையில சொன்னதா இந்த மூலக்கட்டுரை சொல்லுது. 2 பக்கமும் நிறைய பேர் செத்து போயிருக்காங்க, நிறைய பேருக்கு காயம். நினைச்சு பார்க்கவே முடியலையே. போலீஸ் என்ன பண்ணாங்க? லோக்கல் போலீஸால ஒன்னும் பண்ண முடியல. நிலைமை அவ்ளோ மோசமானதால தாராவி 90 அடி ரோட்ல ஆர்மி ராணுவத்தையே நிறுத்த வேண்டிய நிலைமை வந்திருக்கு. ராணுவத்தையா? ஆமா, கிட்டத்தட்ட 6 மாசத்துக்கு மேல இந்த சண்டை நீடிச்சிருக்கு. கடைசியில சண்டை முடிஞ்சப்போ தாராவில தமிழர்கள் இருந்த பகுதிகள் சாதி வாரியா பிரிஞ்சு போச்சு. ஒவ்வொரு சமூகமும் தங்களுக்குன்னு தனி ஏரியா வச்சுக்கிட்டாங்க. ஒருத்தர் ஏரியாவுக்கு இன்னொருத்தர் போக முடியாதா? போக முடியாத நிலைமை. ஏன், எல்லா தமிழர்களுக்காகவும் கட்டுனதா சொல்ற ஒரு பிள்ளையார் கோயிலுக்கு கூட ஒரு குறிப்பிட்ட சாதிக்காரங்க போறதில்லையாம். அந்த அளவுக்கு பிளவு ஆழமா ஆயிடுச்சு. கொடுமைதான். இந்த கலவரத்துக்கு அப்புறம்தான் தாராவில தெருவுக்கு தெரு சாதி சங்கங்கள் வந்துச்சுன்னு கட்டுரை சொல்லுது. இன்னைக்கு மும்பை முழுக்க 200க்கும் மேல தமிழ் சாதி சங்கங்கள் இருக்காம். அப்போ கட்டுரை என்ன சொல்ல வருது? புழைக்க போன இடத்துல கூட ஊர்ல இருந்த சாதி வெறியையும் பிரிவினையையும் தூக்கிட்டு போய் அங்க ஒருத்தரை ஒருத்தர் வெட்டிக்கிட்டு ஒற்றுமையே இல்லாம இருந்தா அந்த சமூகம் எப்படி முன்னேற முடியும்? உண்மைதான். இந்த அடிப்படை பிரச்சனைய கண்டுக்காம, அத பத்தி பேசாம, அத சரி செய்ய முயற்சி செய்யாம, சும்மா வெளியிலிருந்து வந்தவங்க முன்னேறிட்டாங்க, அவங்க நம்மள சுரண்டுறாங்கன்னு மட்டும் சொல்றது எப்படி சரியாகும்? இது உண்மைய மறைக்கிற வேலை, அரைக்குறை உண்மைய சொல்லி திசை திருப்புற முயற்சி. இது ஒரு விஷமத்தனமான கருத்துன்னு அந்த மூலக்கட்டுரையை ரொம்ப கடுமையா விமர்சிச்சு முடிக்குது. ஆக இன்னைக்கு நாம பார்த்த இந்த மூலக்கட்டுரை வழியா பாம்பை தமிழர்களோட நிலைமை பத்தி 1950ல பெரியார் சொன்ன கருத்து, அதுக்கு வீரமணி கொடுத்த முக்கியத்துவம், அப்புறம் அந்த கருத்து மேல வந்த விமர்சனங்கள், குறிப்பா பெரியாரோட பூர்வீகம், அவர் மத்த புலம்பெயர் சமூகங்களை எப்படி பார்த்தாருங்கிற கேள்விகள், அப்புறம் மாபோசியோட அந்த துணிச்சலான எதிர்ப்பு. ஆமா, அதுவும் எல்லாத்துக்கும் மேல பாம்பாய் தாராவில தமிழர்களுக்குள்ளேயே நடந்த நிறைய பேருக்கு தெரியாத ஆனா ரொம்ப ஆழமான பாதிப்பை உண்டாக்கின சாதி சண்டைகள்னு பல சிக்கலான விஷயங்களை அலசினோம். ஆமா, இந்த கட்டுரை சொல்ற முக்கியமான விஷயம் இதுதான். ஒரு சமூகம் பின்தங்கி இருக்குன்னா அதுக்கு வெளியிலிருந்து வர காரணிகள், அதாவது பொருளாதார சுரண்டல், வாய்ப்பு மறுப்பு, இதெல்லாம் எந்த அளவுக்கு காரணமோ அதே அளவுக்கு சில சமயம் அதை விட அதிகமா கூட அந்த சமூகத்துக்குள்ளேயே இருக்கிற பிரச்சனைகள், பிளவுகள், சாதி, மதம், வட்டார வேறுபாடு மாதிரி காரணமா இருக்கு. சரிதான். இந்த உள் பிரச்சனைகளை நேர்மையா பேசி அதை சரி செய்யாம சும்மா வெளியெதிரிய காட்டி அரசியல் பண்றது உண்மையான முன்னேற்றத்துக்கு உதவாது. அது கட்டுரை சொல்ற மாதிரி வரலாற்றையும் அறக்குறை அறிவையும் தான் தரும். இதுதான் இந்த நீண்ட விவாதத்தோட சாராம்சம். இறுதியா உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வியோட முடிக்கிறோம். இந்த மூலக்கட்டுரை ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல, அதாவது பம்பாயில வாழ்ந்த புலம்பெயர்ந்த தமிழர்களோட அனுபவத்தை வச்சு சில வாதங்களை சொல்லுது. ஆனா இது எழுக்கிற கேள்விகள் ரொம்ப பொதுவானவை இல்லையா? ஆமா, உலகளாவியவை. இன்னைக்கும் உலகத்துல பல இடங்கள்ல புலம்பெயர்ந்து வாழ்ற சமூகங்கள் சந்திக்கிற சவால்களை புரிஞ்சுக்க இந்த விவாதம் எந்த அளவுக்கு பொருந்தும்,
அதாவது ஒரு புலம்பெயர் சமூகம் புதிய இடத்துல ஜெயிக்கிறதா இருந்தாலும் சரி இல்ல தேங்கி போறதா இருந்தாலும் சரி, அவங்க சந்திக்கிற வெளி அழுத்தங்கள், பாகுபாடுகள் எந்த அளவுக்கு காரணம்? அதே சமயம் அவங்களுக்குள்ளேயே இருக்கிற சாதி, மதம், மொழி, ஊர் ரீதியான வேறுபாடுகள், பிளவுகள் எந்த அளவுக்கு காரணம்? எது ஒரு சமூகத்தோட தலையெழுத்த ஒரு புது நாட்டுல தீர்மானிக்கிறதுல பெரிய பங்கு வகிக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆமா, இந்த சிக்கலான கேள்விக்கு உங்க பதில்களை நீங்க யோசிச்சு பாருங்க. மீண்டும் அடுத்த அலசலையும்